إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களே, உலமாக்களே, மஸ்ஜித் நிர்வாகிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சங்கையான ஒரு மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களை வாழ வைத்திருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் ரபீஉல் அவ்வல் மாதம் வரும் பொழுதே எல்லா பாகங்களிலும் எல்லா இடங்களிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படும், ஞாபகப்படுத்தப்படும். ஏன் முஸ்லிம்களாகி எங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும்? அந்த நபியை நாம் பின்பற்றவில்லை என்றால், அந்த நபி மீது நாங்கள் அன்பு வைக்கவில்லை என்றால், அந்த நபி போதித்த விடயங்களை வாழ்வில் எடுக்கவில்லை என்றால், ஈருலகிலும் தோல்வி அடைந்தவர்களாக முஸ்லிம்களாகிய நாங்கள் மாறிவிடுவோம் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு ஆண்டும் ரபீஉல் அவ்வல் மாதம் வரும் பொழுது, இந்த வசந்த மாதத்திலே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நூறாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஞாபகப்படுத்துவதுடன், அதே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்களே. எனவே அவைகளினூடாக நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளை ஞாபகப்படுத்தும் பொழுது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், இறை விசுவாசிகளுக்கு ஞாபகமூட்டப்படும் பொழுது, தذ்கீர் செய்யப்படும் பொழுது அது பயனளிக்கும், நன்மை அளிக்கும் என்று குர்ஆன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த வரிசையிலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அவர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஒவ்வொரு தலைப்புகளாக பேசப்பட்டு கொண்டே வருகிறது. நேற்றும் அல்ஹம்துலில்லாஹ் இதே பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய அஹ்லாக்குகள், பண்பாடுகள் சம்பந்தமாக நேற்றும் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. அதே வரிசையில்தான் பண்பாடுகள் என்று சொல்லும் பொழுது
அஹ்லாக்குகள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பண்பாட்டின் ஊடாகத்தான் மனிதர்களை கண்ணியப்படுத்துகிறான். ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகும் அவனை பற்றி பேசப்பட வேண்டுமாக இருந்தால் சொல்லுவார்களே, ஜனாசாவை கொண்டு வைத்து தொழுவிப்பதற்கு முன்பாக அல்லது ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு அல்லது ஜனாசா வீட்டிலே சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துவார்கள், உஸ்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களுக்கு முன்னால இந்த மௌத்தாகி இருக்கிற மனிதனுடைய தீய விடயங்களை, கெட்ட விடயங்களை, அவருடைய மோசமான விடயங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டாம், அவருடைய நல்ல விடயங்களை நினைவு கூறுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நமது மரணத்திற்கு பிறகு நமது பண்பாடுகளை பேச வேண்டும், நமது குணங்களை பேச வேண்டும், நாம் விட்டுட்டு செல்ற நல்ல பண்புகளை மனிதர்கள் பேச வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் விட்டுட்டு சென்றார்கள். பண்பாடுகள் என்று சொல்லும் பொழுது, அஹ்லாக் என்று சொல்லும் பொழுது, அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நேற்றும் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு, கேட்கப்பட்டது, நபி அவர்களை பற்றி கேட்கப்பட்டுச்சு. சொன்னாங்க, கான ஹுலுகுல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு மனித வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதுதான் நபி, குர்ஆன் தான் நபி. எனவே கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, நிறைய குணங்களை சொல்லிக்கொண்டே போகணும். குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் பொழுது அந்தந்த நபிமார்கள் தொழுத தொழுகைகளையோ அவர்கள் நோற்ற நோன்புகளையோ ஏனைய பிற இபாதத்துகளையோ வணக்க வழிபாடுகளையோ ரப்பு அல்லாஹ் ஞாபகப்படுத்தாமல் அந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய பண்பாடுகளை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அந்த நபியினுடைய பெயரை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை விசுவாசிகளுடன், முஃமின்களுடன் எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்வார்கள், எந்த அளவுக்கு இரக்கமானவர்களாக இருப்பார்கள், ரഊஃபாக, ரஹீமாக, ஹரீஸாக. சுப்ஹானல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது ரசூலன் கரீம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், தனது சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள், அநியாயம் செய்த சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைய நாள் பழிவாங்கக்கூடிய நாள் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். எனவே நபிமார்கள் மன்னித்த சம்பவங்கள், நபிமார்கள் விட்டு கொடுத்த சம்பவங்கள் எல்லாம் குர்ஆன் பேசுகிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, பண்பாடு, அஹ்லாக், குணங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது, அது நேற்று விரிவாக பேசப்பட்டது. அந்த தொடரிலே இன்றைய ஒரு 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 அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு குணம், ஒரு பண்புதான் தவாது, பணிவு. பணிவு, எவரிடத்திலே பணிவு இருக்குமோ தான் பெரியவன் அல்ல, தான் ஒரு சாதாரண அல்லாஹ்வுடைய அடியான். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை ரசூல் என்று சொல்லுவதை விட, சுப்ஹானல்லாஹ், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى ما كذب الفؤاد ما راى افتمارونه. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிக்கொண்டு போகும் பொழுது
அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, வானத்துக்கு நபி அவர்களை உயர்த்தி அல்லாஹுவை சந்தித்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்தினுடைய காட்சிகளை பார்த்தார்கள், நரகத்தினுடைய காட்சிகளை பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு தனது பணிவை சமுதாயத்துக்கு முன்னால் காட்டினார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருக்கட்டும், சிறார்களாக சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், காட்டரபிகளாக இருக்கட்டும், தனக்கு அறிமுகமா இல்லையா பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பணிவுடன் நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரும்புவார்கள். தான் அல்லாஹுவின் அடியான் என்பதை சொல்ல அவர்கள் விரும்புவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆலத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நபியே தன்னை பிற மனிதர்களுக்கு முன்னால் பணிவாக அவர்கள் நடப்பதற்கு விரும்பினார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் குர்ஆன் என்றால் நபிதான். ஏன், குர்ஆனிலே சொல்லப்பட்ட எல்லா பண்புகளும் நபி அவர்களிடத்திலே இருக்குகிறது. இருந்தது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால தான் பெரும் பெரும் கொடியவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நமது பண்பாடுகள் சரியாக வெளியாகாத காரணத்தினால்தான் எமக்கு மத்தியிலேயும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலேயும் இன்னும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் அதிகரிக்கவும் இல்லை, மஸ்ஜிதுகள் நிறைய வலியவும் இல்லை. ஏனைய இஸ்லாம் அல்லாதவர்களும் சாரி சாரியாக இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பண்பாடு வீழ்ச்சி, குணங்கள் வீழ்ச்சி. அதில் விசேஷமாக பெருமையோடு வாழ விரும்புகிறோம். பணிவு என்ற அந்த தவாது என்ற அந்த பணிவை வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க முடியுமாக இருந்தால், பணிவு வந்துவிட்டாலே உண்மை வந்துவிடும். நான் மன்னித்து விடுவேன் என்ற குணம் வந்துவிடும். நான் விட்டு கொடுப்பேன் என்ற குணம் வந்துவிடும். நான் வாரி வாரி கொடுப்பேன் என்ற அந்த குணம் வந்துவிடும். பெரியோர்களை நான் மதிப்பேன் என்ற குணம் வந்துவிடும். நான் சிறார்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்ற குணம் வந்துவிடும். அமானிதங்கள், பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறது. பெண்களை அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். நான் மனைவியுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற குணம் வந்துவிடும். பணியாளர்களுடன், வேலையாட்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற குணம் வந்துவிடும். எப்பொழுது வரும்? எப்பொழுது பணிவு வருமோ, எப்பொழுது தவாது வருமோ, அப்பொழுதுதான் ஏனைய எல்லா குணங்களையும் அவரால் செய்ய முடியும். பணிவே இல்லை என்றால், அங்கே பெருமை இருக்குமாக இருந்தால் ஷைத்தான் சொன்னது போலதான் இருக்கும். நான் அவரை விட சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறேன். அன கைரும் மின், அவரை விட, யாரை விட? ஆதம் நபியை விட. ஆதமோ மண்ணினால், ரப்பே ஆதமை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய், என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய். மண்ணை விட நெருப்பு சிறந்தது. எனவே எனக்கு பணிய முடியாது, தலையை குனிய முடியாது. எனவே இந்த ஷைத்தானுடைய பண்புகள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. பணிவு வர வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. குர்ஆனும் இந்த பணிவை பற்றி அழகாக பேசுகிறது. நாங்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனங்களில் தனது அடியார்கள், அருளாளனின் அடியார்கள், என்னுடைய உண்மையான அடியார்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பித்த கணமே அல்லாஹ் பணிவை பற்றி பேசுகிறான். ரஹ்மானின் அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். அறிவிலிகள், மடையர்கள் அவர்களிடம் பேசினால், தர்க்கித்தால் சலாம் என்று சொல்லிவிடுவார்கள். இது சூரா ஃபுர்கான். இந்த குர்ஆனுடைய வசனங்களை
கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபுர்கான் என்ற சூறாவிலே இறுதியாக வரக்கூடிய அந்த ருக்கு, அந்த ஐனிலே அந்த ஆயத்துக்களை நாங்கள் படிக்க வேண்டும். அங்கே அல்லாஹ்வின் அருளாளனின் அடியார்களுடைய பண்புகளை குர்ஆன் பேசுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பை அழகாக நிறைவேற்றினார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமான சகோதரர்களே, அதாவது யார் அல்லாஹுவுக்காக வேண்டி பணிவார்களோ, யார் அல்லாஹுவுக்காக வேண்டி பணிவார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை உயர்த்துவான், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்ணியப்படுத்துவான். எனவே நாங்கள் பணிவை கொண்டு வர வேண்டும். பணிவு, அந்த பணிவை எந்தெந்த கட்டங்களில் எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள் என்றால், கண்ணியமான சகோதரிகளே, சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த அளவுக்கு அந்த ஹதீஸ் வருகிறது என்றால், லவ் துஈது இலா ذراعٍ أو كراع لأجبت ولو أهدي إلى ذراع أو كراع لقبلت. சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தக்கூடியவர், ஒரு சாதாரண ஒரு ஆட்டினுடைய முன்கால் பாருங்க, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த சாதாரண விருந்து கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டாலும், ஒரு சாதாரண ஒரு மனிதருடைய வீட்டுக்கு ஒரு சாதாரண முறையில் ஒரு சாப்பாடை ஏற்பாடு செய்து அழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அந்த தாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆட்டின் முன்கால் அல்லது சிறிய பகுதியை உணவாக கொடுப்பதற்கு அழைத்தாலும் நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வேன். அத்தகைய சிறிய பகுதி பரிசாக வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் யோசிக்கணும். ஒரு செல்வந்தர்கள், பண வசதி உள்ளவர்கள், நிறைய வருமானம் உள்ளவர்கள், அவர்கள் அழைக்கக்கூடிய பெரிய விருந்துகளுக்கு மட்டும்தான் நாங்கள் போவோம், அல்லது அவர்களால் தரக்கூடிய அன்பளிப்புகளை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனோநிலை எங்களுக்கு வருமாக இருந்தால் அங்கே நமது உள்ளத்தில் பணிவு என்ற அந்த பண்பு இருக்காது. நாங்கள் யாரையும், ஒரு சாதாரண ஒரு மனிதன், கூலி வேலை செய்யக்கூடிய, சின்ன வருமானம் வரக்கூடிய யாரோ ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சிறிய அழைப்பு வருகிறது, நாங்கள் சந்தோஷமாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன ஒரு அன்பளிப்பு வந்தாலும் அந்த அன்பளிப்பை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை அவருடைய பணத்தின் அடிப்படையில் மதிக்கக்கூடாது. வீடு சிறியதாக இருக்கலாம், உணவு எளிமையாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதரின் உள்ளம் பெரியதாக இருக்கிறது. உள்ளம் பெரியதாக இருப்பதின் காரணத்தால் தான் எனது வீடு சிறியதாக இருக்கட்டும், 4 பேருக்கு வர முடியாமல் இருக்கட்டும், எனது அன்பளிப்பு சிறியதாக இருக்கட்டும், ஆனால் எனது உள்ளம் பெரிய உள்ளமாக இருக்கிறது. எனவே நான் அழைத்து இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் பெரிய உள்ளத்தோடு விரும்புகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பணிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண தையல்காரன், ஒரு சாதாரண தைத்து உழைப்பு செய்யக்கூடிய ஒரு ஹையாத்துன்னு சொல்லுவாங்க, ஹையாத், தஆ ரஜுலுன் ஹையாத், ஒரு தையல்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணவிற்கு அழைத்தார். இப்போ நாங்கள் சொல்லுவோமே, செருப்பு தைக்கிறாள் அல்லது ஒரு தையல்காரன், ஒரு சின்ன, அவரை தெரிந்தானே, அவர் அப்படி வேலை செய்கிறவர், இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கவில்லை, கூறு போட்டு பார்க்கவில்லை, யார் என்பதை பார்க்கவில்லை. மனிதர்கள் யார் என்பதை தான் பார்த்தார்கள். ஏன்? கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள்
சங்கையானவர்கள். அல்லாஹ் சங்கை படுத்திருக்கிறான். எனவே அந்த சங்கையை, கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். எனவே குர்ஆன் எதை சொன்னதோ, குர்ஆன் எதை விரும்புகிறதோ, குர்ஆன் எதை எதிர்பார்க்கிறதோ மனிதர்களுடைய வாழ்க்கையில், அதை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். அதனாலதான் கான ஹுலுகுல் குர்ஆன், அவர் குர்ஆனாக இருந்தார். குர்ஆனிலே என்ன குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன பண்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நபி அவர்களிடத்திலே இருந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சாதாரண ஒரு தையல்காரனுடைய அந்த அழைப்பையும் ஏற்று அங்கே எளிய உணவாக ஒரு பார்லி ரொட்டியும் பூசணிக்காய் கலந்த குழம்பும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை அன்புடன் உண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அரண்மனை போன்ற வீட்டை தேடவில்லை, விலையுயர்ந்த உணவை எதிர்பார்க்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். ஏழை அல்லது சாதாரண மனிதரின் வீட்டுக்கு செல்வதை தாழ்வாக நினைக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. எங்களை விட்டு எல்லாரும் பல பேர் சென்று விட்டார்கள், நாங்களும் செல்ல இருக்கிறோம். நேரம் தெரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நமது அஜல் எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அந்த மறுமையினுடைய வாழ்விலே எவ்வளோதான் வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும், நாளை கியாமத்துடைய நாளையிலே அந்த மீசான் என்ற தராசியிலே நிற்கும் பொழுது வணக்க வழிபாடுகள் குறைந்து இருந்தாலும், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் இந்த பண்பாடுகளை படித்து வளர்த்து கொண்டு அறிந்து தெரிந்து, அல்லாஹும்ம கமா அஹ்சன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு விடிய விடிய விடிய, யா அல்லாஹ், எனது இந்த உடல் கட்டமைப்பை அழகாக படைத்தது போல் எனது குணத்தை அழகுபடுத்தி யா அல்லாஹ் என்று இரவு விடிய விடிய அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறார்கள், துஆ கேட்கிறார்கள். மனைவியோ கேட்டுக்கொண்டிருக்கிறாள், அபூ தர்தாவே, வேறு அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு உமக்கு ஒன்றுமே இல்லையா? வேறு எந்த தேவைகளும் இல்லையா அபூ தர்தாவே? சொன்னாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாளை கியாமத்துடைய நாளையிலே வணக்க வழிபாடுகளிலே குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் மீசான் என்ற அந்த தராசிலே நமது குணங்களை கொண்டு அந்த தராசை கனமாக்கி பாரமாக்கி சுவர்க்கத்தில் நுழைய வைப்பானே, அந்த சுவர்க்கம் எங்களுக்கு தேவை. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நற்குணமுள்ள ஒரு மனிதன் பாவியாக இரவிலே தூங்கினாலும் நல்ல குணங்கள் அவரிடத்திலே இருக்கிறது. மனிதன் என்ற ரீதியிலே பாவம் இருந்தாலும் அந்த நற்குணத்தின் மூலம் அல்லாஹ் அவருடைய தூக்கத்திலே அவருடைய பாவத்தை மன்னிக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் பண்பாடை எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும், எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறந்து மௌத்தாகின் இந்த மாதத்திலே சீரத்துர் ரசூல் என்ற இந்த தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலேயும் அழகாக பயான்கள் சொல்லப்படுகிறது. இது இந்த மாதத்தில் மட்டுமல்ல, முஸ்லிம்களாகி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து 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 நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மிம்மால் வமா ஸாதஹுல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹ் இல்லா ரஃபஅஹுல்லாஹ். தர்மம் செல்வத்தை குறைக்காது. அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, கடைசியாக எப்படி இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கிறாங்க. தர்மம் கொடை, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, பசியோட தேவையோடு உள்ள மக்களை தேடி போய் கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் தேவைக்கு இன்றைக்கு செலவழிக்க நாங்கள் ரெடி இல்லை. எங்கள்ட பல கோடி பணங்கள். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் காலையில் விடிய கோல, மாலையில் தூங்குறதுக்கு முந்தி ஒவ்வொரு செய்திகளை நாங்கள் கேட்குற நேரத்தில் உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வால் தந்த பணங்களை தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கிறது
குறைவாக இருக்கிறதோ, ஓஹோ, அவசரமாக தௌபா செய்து அல்லாஹ் தந்தவற்றிலிருந்து நாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா நகஸத் சதகத்துன் மிம்மால், தர்மம் செல்வத்தை குறைக்காது, மன்னிப்பு மரியாதையை கூட்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எவர் அல்லாஹுவுக்காக பணிகிறாரோ, தவாது பணிவோடு பணிகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். சூரத்துல் லுக்மானிலே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, மக்களை விட்டு முகத்தை திருப்பாதீர், பூமியில் பெருமையாக நடக்காதீர். பெண்களாகிய தாய்மார்கள், சகோதரிகள், அதுபோல ஆண்களாகிய நாங்கள் எல்லாரும் கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் பெருமை நிறைந்த மனிதர்களாக நாங்கள் வாழக்கூடாது. பணிவு இல்லை என்றாலே எதிர் பெருமை வந்துவிடும். பணிவு இல்லை என்றாலே பெருமை வந்துவிடும். ஏன், பணிவு என்ற அந்த தன்மை எந்த மனிதத்திலே இல்லையோ அவனிடத்திலே அகங்காரம் இருக்கும், விட்டு கொடுக்காத மனோநிலை அவனிடத்திலே இருக்கும், மன்னிக்க முடியாத தாராள தன்மை அவனிடத்திலே இருக்காது, அவனிடத்திலே பெருமை குடிகொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண்ணியமான சகோதரர்களே, அதாவது உண்மை எடுத்து சொல்லப்படும் பொழுது, உண்மையான விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அந்த உண்மையை மறைக்கக்கூடியவர்கள், அதே நேரத்திலே மனிதர்களை விட்டு முகத்தை திருப்பக்கூடியவர்கள் பெருமையினால், அப்படியாப்பட்டவர்கள் பெருமையுள்ளவர்கள். எனவே நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, உண்மையான விடயங்களை ஏற்றுக்கொண்டு ஹக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் வாழ பழக வேண்டும். அதே நேரத்திலே மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பதருல் ஹக்கி வகம்துன் நாசி, உண்மையை மறுப்பது, மக்களை இழிவாக பார்ப்பது, இவைகளெல்லாம் இந்த பண்புகள் எல்லாம், இதனால் இந்த மாதிரி பண்புகள் இப்லீஸிடத்திலே இருந்ததினால்தான், ஷைத்தானிடத்திலே இருந்ததினால்தான் இப்லீஸ் சபிக்கப்பட்டான். பணிவு நம்மிடம் இருப்பது எல்லாம் அல்லாஹ்வின் அருள் என நாங்கள் நினைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில், பேச்சில், நாங்கள் எங்களுடைய பேச்சில், எங்களுடைய நடையில், எங்களுடைய அறிவில், எங்களுடைய பணத்தில், எங்களுடைய பேச்சு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். கத்தாமல், சத்தம் போடாமல், உள்ளங்கள் நோகாமல், தாழ்ந்த குரல்ல உம்மா வாப்போட பேசுறது, மனைவியோட பேசுறது, பணியாளர்களோட பேசுறது, எங்களோட பேச்சால யாருடைய உள்ளமும் நொந்துவிடக்கூடாது. எங்களோட நடையில திமிரு இருக்கக்கூடாது. நிதானமாக நாங்கள் நடக்கிறது. அறிவு, அல்லாஹ் எங்களுக்கு அறிவு, எடுகேஷன் அல்லாஹ் தந்திருப்பான். எனக்கு தெரியாது என சொல்ல தயங்காமல் இருப்பது. எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாண்டி சொல்றதுக்கு சிலாக்கள் கூச்சப்படுறது, தெரியாண்டி சொல்ல மாட்டாங்க. ஏண்டா அவங்களுக்கு அது தெரியாண்டி சொன்னா அது ஒரு சின்னத்தனம். எனவே எது தெரியாதோ அது தெரியாது, எது தெரியுமோ அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தான். அதை போல கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் செல்வாக்கு அல்லாஹ் தந்திருப்பான். அவைகளை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். பெண்களும் வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு நாங்கள் வீட்டில் ஆண்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் மனைவிமார்களிடத்திலிருந்து, பெண் பிள்ளைகளிடத்திலிருந்து என்னென்ன எதிர்பார்க்குறோம். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தாங்கோ அது மாதிரி நாங்கள் வாழணும்னு நினைக்கிற ஆண்களாகிய நாங்கள் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யகூனு ஃபி மிஹ்னதி அஹ்லிஹி, குடும்ப வேலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வேலை என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நிறைய வேலைகளை வீட்டிலே தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்து கொடுப்பார்கள். எனவே நாங்களும் ஆண்களாகிய நாங்கள் குடும்ப வேலைகளை வீடுகளுக்குள்ளே செய்யும் பொழுது, மனைவிக்கு உதவியாக இருக்கும் பொழுது அங்கே பணிவு ஏற்படும். அப்படி இல்லை என்றால் மனைவிக்கு முன்னால் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்ற அந்த ஆண்மை என்ற அந்த அகங்காரம் அந்த பெண்ணுக்கு முன்னால் வந்துவிடுமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெண்களுடைய உள்ளம் உடைந்து போய்விடும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நிறைய நாங்கள் இந்த இடத்திலே கொண்டு வந்திருந்தாலும் அனைத்தையும் வாசித்து அவைகளை விளக்கப்படுத்துவது என்பது நேரம் இடம் கொடுக்காது. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்தெந்த விடயங்களை இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அந்த விடயங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் சகோதரிகளுக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.